நேபாள நிலநடுக்கத்தில் இறந்தவர்களின் உடல்கள் ஆங்காங்கே மொத்தமாக தகனம் செய்யப்படுகின்றன. நேபாள நாட்டை புரட்டி போட்ட நிலநடுக்கத்தால் பலியானோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனிடையே நேபாளத்தில் மழையும் வெளுத்து வாங்க துவங்கி இருப்பதால் மலைபோல் குவிந்திருக்கும் சடலங்களால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சடலங்களை மொத்தமாக தகனம் செய்ய நேபாள அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக அமைக்கப்பட்ட தகன குழுவின் மேற்பார்வையில் சடலங்கள் இந்து முறைப்படி தகனம் செய்யப்படுகின்றன. செவ்வாய் காலை முதல் தலைநகர் காட்மாண்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தெருக்களில் வழிநெடுக சடலங்கள் எரியூட்டப்படுகின்றன. 5 बजे से दाह संस्कार शुरू कर दिया है घाट समिति ने। अभी लगातार चल रहा है। अभी आज 24 घंटा दाह संस्कार करने की आदेश यहाँ की नेपाल गवर्नमेंट ने दी है। अभी कल सुबह से यहाँ के शाही नेपाली सेना और आर्मी लोगों ने लकड़ी का सुविधा दे दिया है। जहाँ जो लाश आया उसको उसी जगह पर नेपाली सेना और नेपाल प्रहरी ने लकड़ी पहुंचा दिया है. நேபாளத்தில் பல தனியார் பெட்ரோல் நிலையங்கள் சேதமடைந்ததால் பெட்ரோல் டீசல் கிடைக்காமலும் மக்கள் திண்டாடுகின்றனர். காட்மாண்டுவில் ராணுவ பெட்ரோல் நிலையத்தில் எரிபொருள் விற்பனை செய்யப்படுவதால் அங்கு கூட்டம் அலைமோதுகிறது. दूसरा पेट्रोल पंप में तो पेट्रोल नहीं है. मैं 5-6 पेट्रोल पंप में गया. अभी घूम के इधर आया तो इधर दे रहा है. तो हमेशा इतनी भीड़ होती है या नहीं अभी नहीं मिल रहा है इसलिए भीड़ है. உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கும் கடும் தட்டுப்பாடு நிலவுவதால் அவற்றின் விலைகள் பல மடங்கு அதிகரித்துள்ளன.